வாப்பா யாரு? உங்களோட வீட்டுல உங்களுக்கு தம்பி மாதிரி இருக்கும், சின்ன புள்ளைகள் இருக்கும். அந்த வாப்பா இருக்கிறாரே, நீங்க எல்லாரும் நானும் தான் நீங்களும் தான் எங்களோட உம்மோட வௌத்துல இருக்க போல அந்த உம்மாவை ஆறுதல் படுத்துறது அந்த வாப்பா தான். உங்களை சுமந்து கொண்டு உம்மா கஷ்டப்படுற நேரம் எல்லாம் பக்கத்துல இருந்து கொண்டு உங்களுக்கு உம்மாக்கு ஆறுதல் சொல்றது அந்த வாப்பா தான். உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டிட்டு, உங்களோட உம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டிட்டு ஒவ்வொரு நேரமும் ஹாஸ்பிட்டல் வாசல்ல வந்து நிப்பாரு. எனக்கு புள்ள கிடைச்சிட்டுதா, எனக்கு புள்ள கிடைச்சிட்டுதான்னு பாப்பாரு. உங்களை ரெண்டாவதா உங்களை பார்த்து சந்தோஷப்படுறது யாரு தெரியுமா? உங்களோட வாப்பா தான். அரே எனக்கு புள்ள கிடைச்சிக்கு, எனக்கு புள்ள கிடைச்சிக்கின்னு ரெண்டாவது எங்களை பார்த்து இந்த உலகத்துல சந்தோஷப்பட்டது யாருதான்? வாப்பா தான். சில நேரம் நாங்க பிறக்கிற நேரம் எங்களோட வாப்பா வெளிநாட்டுல இந்திப்பாரு. உங்களோட தம்பி தங்கச்சி பிறக்கிற நேரம் உங்களோட வாப்பா வெளிநாட்டுல இந்திப்பாரு. எதுக்காக வெளிநாடு போனாரு? எதுக்காக வெளிநாடு போனாரு? என் புள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும், என் புள்ளைகள் நல்லா திண்டு குடிக்கணும், என் புள்ளைகளுக்கு நல்லா உடுப்பு வாங்கி கொடுக்கணும். அதுக்காக புள்ளைகளோட இருக்கிற சந்தோஷம் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு வெளிநாடுல போய் இருந்து கொண்டு கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களை வளர்க்கிறவர் தான் யாரு? எங்கட வாப்பா. உங்களோட வீட்டுல சின்ன புள்ளைகள் இருந்தா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நீங்க செஞ்சது ஞாபகம் மிக்காது. உங்களோட வாப்பா எப்படி அழகா உடுப்பாரு, நல்ல சேட் போட்டு நல்ல சாரம் உடுத்து தான் வாப்பா இப்பாரு. நல்ல ட்ரௌசர் ஒன்று அடிச்சு நல்ல சேட்டு டிஷர்ட் ஒன்று போட்டு வாப்பா இப்பாரு. புள்ளைய கொஞ்சம் இறக்கத்துக்கு என்னையும் உங்களையும் தூக்கினா என்ன தெரியுமா செஞ்சிருவோம்? வாப்பட மேல மூத்திரத்தை பெஞ்சு விட்டுருவோம், வாப்பட மேல கக்கா பண்ணி விட்டுருவோம். இன்றைக்கு சிரிக்கிறோம் நாங்க, ஏ எங்களுக்கு விளங்குது கக்கா நஜீஸ், சிறுநீருண்டா அசுத்தம்னு இன்றைக்கு விளங்குது, அதனால சிரிக்கிறோம். ஆனா நானும் நீங்களும் எங்கட வாப்பட புதிய சாரத்துல சிறுநீர் கழிக்கும் பொழுது ஒரு நாள்ல என்னையும் உங்களை தூக்கி வீசினதில்லை என்னோட வாப்பா. நானும் நீங்களும் கக்கா பண்ணினாலும் ஒரு நாள் அப்படி சொல்லி வீசினதில்லை எங்கட வாப்பா. இன்றைக்கு கக்காண்டு சொல்லக்கோல நஜிஸா விளங்குது தானே, அருவருப்பா விளங்குது, அதனால தானே சிரிக்கிறோம். ஆனா நானும் நீங்களும் எங்கட வாப்பாட புதிய சாரத்துல புதிய ட்ரௌசர்ல சிறுநீர் கழிக்கிற நேரம், கக்கா பண்ணி விடுற நேரம் அதை வெறுக்காமல் என் புள்ள கக்கா பண்ணிக்கிண்டு சந்தோஷப்பட்டவர் தான் எங்கட வாப்பா. என் புள்ள மேல சிறுநீர் கழிச்சு விட்டதுன்னு சந்தோஷப்பட்டவர் தான் வாப்பா. அந்த வாப்பாவை எதிர்க்கேலுமா? அந்த வாப்பாவோட சண்டை பிடிக்கலுமா? அந்த வாப்பாவை கோவிக்கேலுமா? ஒரு நாளும் செஞ்சிடப்படாது, ஒரு நாளும் செஞ்சிடப்படாது. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, எங்கட வாப்பா இருக்கிறாரே எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்க மாடாக்கணும்டா அவர் மாடாகுவாரு, நீங்க நாயாக்கணும்டா அவர் நாயாகுவாரு. உங்களோட வீட்டுல தம்பி தங்கச்சி இருந்தா பாருங்க, வாப்பா முதுகுல வச்சுக்கொண்டு மாடு போவாரு. கண்டிக்கா இன்றைக்கு சில நேரம் உங்களோட வாப்பாக்கு 50 வயசு 40 வயசுக்கும் உங்களுக்கு ஞாபகம் மிக்காது. நீங்க சின்ன பிள்ளையாக்கி கூட உங்களோட வாப்பாக்கு வயசு 25 30, உங்களை முதுகுல வச்சு கொண்டு மாடு விளையாடுவாரு. உங்களை முதுகுல வச்சு கொண்டு நாங்க யானை மாதிரி போறேன்னு போவாரு. நீங்க என்னவெல்லாம் சொல்றீங்களோ அதையெல்லாம் செஞ்சவரு எங்கட வாப்பா. எதுக்காக? என்ற புள்ள சந்தோஷப்படணும், என்ற புள்ள சந்தோஷமா இருக்கணும், நானும் நீங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செஞ்சவர் தான் யாரு? ஏண்ட உங்களோட வாப்பான்றவரு. இன்றைக்கு நாங்க பெருசாவிட்டோம், இன்றைக்கு நாங்க பெருசாவிட்டோம். நாங்க போடுற துடிச்சத்தனத்துக்கும் நாங்க போடுற சைத்தான் வேலைக்கும் ஒரு அடி அடிப்பாரு. கோபத்துக்கு அடிக்கிறாரு, கோபத்துக்கா ஏசுறாரு. உம்மாவும் வாப்பாவும் அடிப்பாங்க, ஏசுவாங்க. எதுக்கு? ஏண்ட புள்ள கெட்டு போய்த்திடப்படா, ஏண்ட புள்ள நல்ல புள்ளையா வரணும், ஏண்ட புள்ளைக்கு யாரும் ஏசிடப்படா, ஏண்ட புள்ளைக்கு வேற யாரும் அடிச்சிடப்படா, ஏண்ட புள்ள நல்ல புள்ளையா வளரணும், ஏண்ட புள்ள ஒழுக்கமுள்ள புள்ளையா வளரணும் அப்படின்னு அடிக்கிறாருண்டா அது வெறுப்புக்கு அடிக்கிறாரு இல்ல. நானும் நீங்கள் நல்ல புள்ளண்டா எங்களை பார்த்து சந்தோஷப்படுற முதலாவது மனிதர் யார்? எங்கட வாப்பா,
எங்கட உம்மா தான். அந்த வாப்பாவை வெறுக்கேலுமா? அந்த உம்மாவை வெறுக்கேலுமா? நீங்க ரோட்ல போறீங்க, நீங்க செஞ்ச ஒரு அநியாயத்துக்கு ரோட்ல ஒருத்தன் உங்களுக்கு அடிச்சுட்டாண்டு வைங்க, அடிச்சவனோட முதலாவது சண்டைக்கு வர்றது யாரு? வாப்பா. ஏண்ட புள்ளைக்கு நீ எப்படி அடிப்பாய்? ஏண்ட புள்ளைக்கு நீ எப்படி அடிப்பாய்? ஏண்ட புள்ளைக்கு நீ எப்படி ஏசுவாய்? ரத்தம் கொதிக்கும். எங்களுக்கு யாராவது அடிச்சிட்டா, எங்களுக்கு யாராவது ஏசிட்டா, யார்ட ரத்தம் கொதிக்கும்? எங்கட உம்மாட, எங்கட வாப்பாட ரத்தம் தான் கொதிக்க போகுது. எனவே நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு பிறந்துட்டோம் செய்தியை கேள்விப்பட்டு முதலாவது சந்தோஷப்பட்டது உம்மாண்டா, இரண்டாவது சந்தோஷப்பட்டது யாரு? வாப்பா. அதே மாதிரிதான் ஏண்ட உம்மாவும் ஏண்ட வாப்பாவும் தான் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் ஏதாவது பிரச்சனைடா துடி துடிச்சு போய் கண்ணீர் வடிக்க கூடிய முதலாவது உறவு யாரு? எங்கட உம்மாவும். அதுக்கு புறவுத்தான் அடுத்தவர்கள் எல்லாம். இந்த உம்மாவையும் இந்த வாப்பாவையும் வெறுக்கேலுமா? இன்றைக்கு நாங்க வளர்ந்துட்டோம், ஆளாவிட்டோம். தவறு செஞ்சா வாப்பா ஏசுவாரு, உம்மா ஏசுவாரு. இந்த உம்மாவோட ஏலா, இந்த வாப்பாவோட ஏலா அப்படி சொல்லேலுமா? ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. உம்மா வாப்பாவோட அல்லாஹ் எப்படி நடக்க சொல்றான்னு கேட்டுக்கோங்க. நான் முதலாவது ஒரு வசனம் சொன்னேன் தானே, சூரத்துல் இஸ்ரா. சூரத்துல் இஸ்ராட 23ல இருந்து 25 வரைக்கும் படிங்க. அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இம்மா யப்லுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. உங்களோட உம்மாவும் வாப்பாவும் வயசுக்கு போய்த்து உங்கள்கிட்ட ஈக்கிறாங்க. உம்மாவும் வாப்பாவும் வயசுக்கு போய்த்தாங்க. அவங்க உங்களை பெத்ததும் தெரியா, உங்களை வளர்த்ததும் தெரியா, உங்களுக்கு காட்டின இறக்கமும் தெரியா. இப்ப உங்களோட கண்ணுக்கு விளங்குறது எது? அடிக்கிறதும் ஏசுறதும் தானே விளங்குது. அல்லாஹ் சொல்றான், அந்த உம்மாவும் வாப்பாவும் பெருசாவி வயசுக்கு போய்த்து உங்கள்கிட்ட இருந்தா உங்களுக்கு சில நேரம் கரைச்சல் ஆயிக்கும். அவங்க ஈக்கிறது, அவங்க சொல்ற அட்வைஸ் உங்களுக்கு ஏசுற மாதிரி இருக்கும். அவங்க உங்களுக்கு ஒரு அடி அடிச்சா அநியாயம் செய்யற மாதிரி இருந்தா விளையாட போகாதேண்டா இந்த வாப்பாவோட ஏலா, இந்த உம்மாவோட ஏலா இப்படி சொல்ற நம்மெல்லாம் என்ன தெரியுமா சொல்றான்? ஃபலா தகுல்லஹுமா உஃபின். அந்த உம்மா வாப்பாவை பார்த்து சி இந்த உம்மாவோட ஏலா, சி இந்த வாப்பாவோட ஏலா அப்படி சொல்லாதீங்கோன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த அட்வைஸ பண்றது யாரு? இந்த புத்திமதியை சொல்லித்தாரது யாரு? பயான் பண்ற மௌலவியா? குர்ஆன் மதரசா நடத்துற ஹஸ்ரத்தா? பள்ளி தலைவரா? யாரு? என்னையும் உங்களையும் படைத்த, நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு வருவதற்கு ஏண்ட உம்மா வாப்பாவை காரணமாக வச்ச அல்லாஹ் தான் சொல்றான், உங்களோட உம்மாவும் வாப்பாவும் உங்களோட ஈக்கிற நேரம் அந்த உம்மா வாப்பாவை பார்த்து நீங்க ஒரு நாளும் சி அப்படி சொல்லிட வானம்னு அல்லாஹ் சொல்றான். எனவே அந்த அளவுக்கு உம்மா வாப்பா மதிச்சு நடப்போமா? அந்த அளவுக்கு மதிச்சு நடப்போமா? எங்களோட உம்மா வாப்பமார் என்ன செஞ்சாலும் சி இந்த உம்மாவோட ஏலா, சி இந்த வாப்பாவோட ஏலாண்டு மனசு நோகுற அளவுக்கு ஒரு நாளும் பேசவானம் அல்லாஹ் சொல்றான். வலா தன்ஹர்ஹுமா. அந்த உம்மாவையும் வாப்பாவையும் வெறுத்து விட வேண்டாம் அல்லாஹ் சொல்றான். என்ன செய்யவானம்? வெறுத்திடவானம். உம்மாவோட கோவிக்கிற, வாப்பாவோட கோவிக்கிற ஒரு நாளும் இந்த வேலை செய்யப்படா. நான் சொன்னேனே, இந்த உலகத்துல எனக்கும் உங்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய முதல் உறவு யார்தான்? எங்கட உம்மாவும் எங்கட வாப்பாவும் தான். நண்பர்கள் வருவாங்க, வாடா மலையில போய் விளையாடுவோம் சொல்லுவாங்க, வாடா ஆத்துல போய் குளிப்போம் சொல்லுவாங்க. அந்த நண்பர்களுக்கு தேவை எங்களோட சந்தோஷமாய்க்கிறது மட்டும்தான். ஆனா எங்கட உம்மா அப்பா என்ன தெரியுமா யோசிப்பாங்க? என் புள்ள போய் மலையில நிலஞ்சி என் புள்ளைக்கு காய்ச்சல் வந்துட்டா என் புள்ள கஷ்டப்படும். என் புள்ள ஆத்துல போய் குளிச்சு தடுமல் வந்துட்டா என் புள்ள கஷ்டப்படும். நானும் நீங்களும் கஷ்டப்படுவதை ஒரு நிமிடமும் ஏற்றுக்கொள்ளாத உள்ளம் யாருடைய உள்ளம்தான்? உம்மா வாப்பாட உள்ளம்தான். எங்களுக்கு காய்ச்சல் வரும் வரைக்கும் குளிப்பானுங்க எங்களோட சேர்ந்து. காய்ச்சல் வந்த புற வீட்டுக்கு வந்து என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? நான் குளிக்க வானம் வானண்ட என் பேச்சை கேட்காம குளிச்சாண்டுவான் என் நண்பன்.
விளங்குதா உங்களுக்கு? நான் எவ்வளவோ சொன்னேன், கிரவுண்டுக்கு வரவானம் விளையாடவானு சொன்னேன். என் பேச்சை கேட்காம வந்து விளையாடினு என் நண்பர்கள் சொல்லிடுவாங்க. ஆனா உங்களோட உம்மா வாப்பா இருக்கிறாங்களே, எங்களுக்கு என்ன வந்தாலும், காய்ச்சல் வந்துட்டா தலையை தடாவி மருந்து தருவாங்க, நோய் வந்துட்டுதான் அதுக்காக அவங்க கவலைப்படுவாங்க. எனவே எனக்கும் உங்களுக்குமாக கவலைப்படக்கூடிய ஒரே உறவு யாரு? உங்களோட உம்மா வாப்பா. எனவே அந்த உம்மா வாப்பா எங்கட நலவுக்காக, நீ இந்த நேரம் விளையாட போகாதே மகனே, இந்த நேரம் ஆத்துக்கு போகாதே மகனே, மலையில நிலையாதே மகனே, பைக்ல ஸ்பீடா போகாதே மகனே அப்படின்னு சொல்ற நேரம் உம்மாவை வெறுக்காதீங்க, வாப்பாவை வெறுக்காதீங்க. நீங்க போற போக்குல பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி உங்களோட கால் உடைஞ்சி போனா, கை புண்ணாவினா, தலையில ரத்தம் வந்தா அதுக்காக கண்ணீர் வடிக்கிற உறவு யாரு? எங்கட உம்மாவும் எங்கட வாப்பாவும் தான். எனவே அவங்க சொல்ற புத்திமதிகளுக்காக அல்லாஹ் சொல்றான், ஃபலா தன்ஹர்ஹுமா, அந்த உம்மா வாப்பாவை வெறுத்துடாதீங்க, அந்த உம்மா வாப்பாவை விரட்டிடாதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அந்த உம்மா வாப்பாவோட சங்கையான முறையில பேசுங்க, கண்ணியமான முறையில பேசுங்க. ஒரு நாளும் கோபத்தோட பேசப்படா. உம்மா வாப்பாவோட இரக்கமா பேசணும், உம்மா வாப்பாவோட அன்பா பேசணும், உம்மா வாப்பாவோட பாசத்தோட பேசணும். உங்களோட உம்மா வாப்பா என்ன செஞ்சாலும் உங்களோட சின்ன வயசுக்கு உங்களோட உம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாளா ஈக்கணும், உங்களோட வாப்பாவை கட்டி பிடிச்சி அப்பா கொடுக்குறாளா ஈக்கணும். ஒரு நாளும் என்ன செஞ்சிடப்படா, உம்மா வாப்பாவை வெறுத்துடப்படாது. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், உங்களோட உம்மா வாப்பாவை பார்த்து அல்லாஹ் கிட்ட நீங்க ஒரு துஆ செய்யணும். இந்த துஆவை நல்லா விளங்கிக்கோங்க. வகுல், நீங்க துஆ கேளுங்க, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் எப்படி தெரியுமா துஆ கேட்க சொல்றான்? நல்லா விளங்கிக்கோங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் சின்ன புள்ளையா ஈக்கக்கோல ஏண்ட உம்மா வாப்பா எனக்கு எப்படி இரக்கம் காட்டினாங்களோ அது மாதிரி நீ இரக்கம் காட்டு. அத எப்படி துஆ கேட்க சொல்றான்? சொல்லுங்க பாக்க. எப்படி துஆ கேட்க சொல்ற உம்மா வாப்பாக்கு? யா அல்லாஹ், நான் சின்ன புள்ளையா ஈக்கக்கோல ஏண்ட உம்மா வாப்பா எப்படி இரக்கம் காட்டினாங்களோ அது மாதிரி நீ இரக்கம் காட்டு. இப்படி கேட்போமா உம்மா வாப்பாக்கு? அரபுல எப்படி கேட்கணும்? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அர்த்தம் என்ன? என்னுடைய ரப்பே, யா அல்லாஹ், நான் சின்ன பிள்ளையா ஈக்கக்கோல ஏண்ட உம்மா வாப்பா எப்படி இரக்கமா என்னைய வளர்த்தாங்களோ அது மாதிரி என்ன செய், அவர்களுக்கு இரக்கம் காட்டு. இன்றைக்கு எங்களுக்கு 10 வயசு, இன்றைக்கு எங்களுக்கு 12 வயசு, தவறு செஞ்சா அடிப்பாங்க. இதையா அல்லாஹ் பார்க்க சொல்றான்? இல்ல. எங்களுக்கு ஏசுவாங்க, இதையா அல்லாஹ் பார்க்க சொல்றான்? இல்ல. எதை பார்க்கணும்? நான் சின்ன பிள்ளையா ஈக்கக்கோல நான் சிறுநீர் கழிச்சாலும் இரக்கம் காட்டினாங்க, நான் மலம் கழிச்சாலும் இரக்கம் காட்டினாங்க. சில புள்ளகள் வாப்பட முகத்துக்கு பலான்னு ஒரு அடி கொடுக்கும். உங்களோட தம்பி தங்கச்சி செய்யும் அந்த வேலையை. வாப்பா அதை அடியா பாப்பாரா? தாடி இருந்தா தாடியை பிடிச்சி பிச்சை எடுக்கும். வாப்பா ஏசுவாரா? ஒரு நாளும் பேச மாட்டாரு. நானும் நீங்களும் சின்ன பிள்ளையாய்க்க கோல ஏண்ட உம்மா வாப்பா எப்படி எங்களுக்கு இரக்கம் காட்டினோ அது மாதிரி யா அல்லாஹ் ஏண்ட உம்மா வாப்பாக்கு இரக்கம் காட்டுன்னு துஆ செய்ய சொல்றது யாரு? அல்லாஹ். இப்ப சொல்லுங்க பாக்க, எங்கட உம்மா வாப்பாட பொறுமதி எங்களுக்கு விளங்கிக்கா? எங்கட உம்மா வாப்பா யாரு? இந்த உலகத்துல நானும் நீங்களும் பிறந்துட்டோம்னு சொல்லி முதலாவது சந்தோஷப்பட்டது யாரு? உம்மா. இரண்டாவது சந்தோஷப்பட்டது யாரு? வாப்பா. எனக்கும் உங்களுக்கும் உலகத்துல ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு நோய், ஒரு பிரச்சனைண்டா முதலாவது கண்ணீர் வடிக்கிறது யாரு? உம்மா வாப்பா. முதலாவது கவலைப்படுறது யாரு? உம்மா வாப்பா. எங்களுக்காக சந்தோஷப்படுற, எங்களுக்காக கவலைப்படுற முதலாவது உறவு அந்த உம்மா வாப்பாவை வெறுக்கேலுமா? கோவிக்கேலுமா? சண்டை பிடிக்கேலுமா? ஒரு நாளும் சண்டை பிடிச்சிடப்படா. மாறாக உங்களோட உம்மா வாப்பாக்கு எப்படி துஆ கேட்கணும்? எப்படி துஆ கேட்கணும்? யா அல்லாஹ், நான் சின்ன பிள்ளையாய்க்க கோல ஏண்ட உம்மா வாப்பா எனக்கு எப்படி இரக்கம் காட்டி வளர்த்தாங்களோ அது மாதிரி நீ இரக்கம் காட்டு. சரியா? சரி சொல்லுங்க.